நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் சரிங்களா. ஸோ யூனிட் 1 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸுடைய அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர்லேயும் இந்த ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அரோரா போரியாலிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி. ஸோ அரோரா போரியாலிஸ் அப்படின்னா shimmering display of a light that appears in the northern hemisphere அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியே பூமியில் பார்த்தோம் அப்படின்னா எர்த்தில், அப்போ இதை தான் வந்து நார்த்து ஹெமிஸ்பியர், இது சவுத்து அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இது ஆர்டிக் வட்டம், இது அண்டார்டிக் வட்டம் அப்படின்ற அழைப்போம். அதில் ரெண்டு பக்கமும் தெரியும். அதில் அந்த நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக் வட்டத்தில் தெரியக்கூடிய ஒரு வித ஒளி உமிழ்வு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷிம்மரிங் அப்படின்றது வந்து ஒளி உமிழ்வு. ஸோ இரவு நேரங்களில், பகல் நேரத்துலையும் அது இருக்கும், ஆனால் அது தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு எது அப்படின்னா இரவு நேரங்கள் தான் ரொம்ப பியூட்டியாக, ரொம்ப அழகாக தெரியும் அது. சரிங்களா. ஒரு பூமியில் பார்த்தோம்னா ஒரு கலர் ஒளி நடனமாடும் நிகழ்வு அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதை. ஸோ அந்த ஒளி நடனமாடக்கூடிய நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க, அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அது ஏற்படுது, அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறதா நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ 6 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க் மீன்ஸ் 6 மார்க்கில் ஒன் ஆஃப் தி கொஷினாக கேட்கலாம், இல்லை 12 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னு பார்த்தோன்னா கலீலியோ கலிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர் தான் அந்த வார்த்தையவே காயின் பண்ணுறாரு. ஸோ இன் 1619 அது என்ன பண்ணுறாங்க, அறிமுகம் செய்கிறாங்க. இந்த அரோரா அப்படிங்கிற போரியாலிஸ் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஆக்சுவலி அரோரா அப்படிங்கிறாலே ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஸோ லத்தீன் மொழியோடைய காடோட நேம்னு சொல்கிறாங்க. ஸோ டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ லைட் ஆஃப் டான் அப்படின்னா பகல் வெளிச்சம் என்பது பொருள். தமிழில் பகல் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி தோன்றுகிறது, இதில் ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா கொரோனா மார்ஜ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனல் மார்ஜ் எஜெக்ஷன், CME அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலி இந்த கொரோனல் மார்ஜ் எஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், சரிங்களா, சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சன்னில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய 2 முக்கிய வாயுக்கள் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அப்படிங்கிறது அதிகப்படியான வாயுக்கள் இருக்கும். அதில் கொரோனா அப்படின்றது இந்த வெளிப்புற பகுதியை தான் கொரோனல். ஏன்னா அது சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்புற பகுதியை, அந்த ஒளியை உமிழக்கூடிய வெளிப்புற பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க, கொரோனல் அப்படின்னு சொல்கிறாங்க, கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பகுதி அதிகமான ஆக்சுவலி இந்த சன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸஸ் நிலை, இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சூரியனில் இருக்கும் நிலை என்ன அப்படின்னா பிளாஸ்மா என்று அழைப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த பிளாஸ்மா என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக பெருக்கம் அடைந்துக்கிட்டே இருக்கும்போது இதிலிருந்து ஒரு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குமிழி மாதிரி தோன்றி தனியாக என்ன ஆகும் அப்படின்னா பிரியும். இதை தான் வந்து கொரோனல் மார்ஜ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சூரிய துகள்களின் வெடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சூரிய துகள்களுடைய வெடிப்பு தனியாக இதில் இருந்து பிரிஞ்சு தனியாக போகும். சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான என்னது அந்த எஜெக்ஷன் காரணமாக தனியாக பிரிந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படி பிரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கொரோனல் மார்ஜ் எஜெக்ஷன் அது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கொரோனல் மார்ஜ் எஜெக்ஷன். ஓகேங்களா. CME அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஒளி, அந்த வெப்பம் வாய்ந்த ஒரு ஒளி துகள்கள் தான் அந்த சூரியனின் துகள்களின் வெடிப்பு என்று அழைக்கிறோம் கொரோனல் மார்ஜ் எஜெக்ஷன். தமிழ்லேயே கூட அப்படி எழுதிக்கலாம், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி தமிழில் கூட எழுதிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொரோனல் மார்ஜ் எஜெக்ஷன் இந்த எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அந்த எர்த்துக்குடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது தெரியும். மேக்னெட்டிசமில் படிச்சிருப்போம். அப்போ ஒரு மேக்னெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷன் இருக்கும். அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இங்கே இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பூமிக்கும் என்ன இருக்குது, காந்தப்புலம் என்பது இருக்குது. அப்போ காந்தப்புலம்னால என்ன அர்த்தம், நார்த் டைரக்ஷன்லேருந்து சவுத் டைரக்ஷன் நோக்கி சொல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு தான் வந்து காந்த விசை கோடுகள்னு சொல்கிறோம். அது எவ்வளவு தூரம் பரவி இருக்கோ அதை தான் என்ன சொல்கிறோம், காந்த விசை கோடுகள் என்று அழைக்கிறோம். இந்த பாயிண்ட் அந்த எவ்வளோ தூரம் பரவி இருக்கோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இந்த சேம் வே இது நார்த் போல், இது சவுத் போல், அப்படியே இங்கே வர்றோம் பூமிக்குன்னு வர்றோம்னு வச்சுக்கலாம். எர்த்தில் சரிங்களா, எர்த்தில் இப்போ இந்த பக்கம் போட்டுக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல எர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ எர்த்து பூமியில் ஸோ 23.5 வந்து சாய்வாக சுற்றக்கூடியது.
இப்போ இங்கேருந்து இதுதான் வந்து நார்த் போல்னு சொல்லுவோம், இதான் சவுத் போல் அப்படின்ற சொல்லுவோம். இப்போ நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் என்ன ஆகும், அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பரவி இருக்கும். சரியா? ஸோ இதை தான் சொல்கிறோம். இது வந்து எர்த்து, பூமி, அதை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதான் வந்து காந்தப்புலம்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கொரோனல் மார்ஜைசேஷன் வருதுன்னு சொன்னோமா, இந்த கொரோனல் மார்ஜைசேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை போடுறோம். இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். சன்னில் இருந்து அந்த கொரோனல் மார்ஜைசேஷன் வருது. சரிங்களா? CME அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ இது வந்து ஒவ்வொரு கோள்களையும் தாண்டி தான் வரும். ஏன்னா முன்னாடி 2 கோள்கள் தான் இருக்குது. ஒன்று புதன் இருக்குது, அதுக்கப்புறம் வெள்ளி இருக்குது, அதுக்கடுத்து தான் பூமி இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அஃபெக்ட் பண்ணும். நம்ம எர்த்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய, ஸோ நம்முடைய எர்த்து இது, நம்ம எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தப்புலத்தை தாக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காந்தப்புலம் இப்படி வந்து தாக்கும் பொழுது இந்த காந்தப்புலமானது பிரிந்து இந்த பக்கம் போகும், டிஃப்ளெக்ஷன் ஆகி அந்த பக்கம் போகும். எப்படி போகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த்து இப்படி இருக்குன்னா, ஸோ இதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இது எர்த்துன்னு வச்சுங்களேன். இப்போ இது அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்போது இது உடையுமா, உடஞ்சி இப்படி போய் இப்படி வருமா? சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ இதுதான் வந்து மேக்னெட்டிக் அந்த பக்கம் இருக்கக்கூடிய காந்தப்புலம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போகுது. சரியா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு இந்த இதை ஞாபகம் வச்சுக்குவோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து உடஞ்சி இப்படி போய் இந்த பக்கம் இப்படி போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடியது இப்படி போய் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடியதும் இந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணுவோம், அது ஒரு பக்கம் இப்படி ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த கொரோனல் மார்ஜைசேஷன், இந்த கொரோனா அப்படிங்கிறது இங்கே பட்டு டிஃப்ளெக்ஷன் ஆகி இப்படி போய் இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுமா? இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகக்கூடிய புள்ளி, அதே மாதிரி இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகக்கூடிய புள்ளி. இப்போ ஜாயிண்ட் ஆகி என்ன பண்ணுன்னா, மறுபடியும் ரீடைரக்ட் ஆகி இங்கே வரும். எங்கே வரும்னா கரெக்டாக நார்த் போலுக்கு வரும். அதே மாதிரி இங்கே வந்து ஜென்ரேட் ஆகி இந்த இடத்துல வந்து சவுத் போலுக்கும் வரும், சவுத் போல்லையும் வரும். அதே மாதிரி இதில் இருந்து இந்த மாதிரி வரக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த நார்த் போல்லையும் இந்த நார்த் போல்லையும் இந்த சவுத் போல்லையும் இந்த கொரோனல் மார்ஜைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி ஆக்சுவலி இந்த சூரிய துகள்களின் வெடிப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸோட ரியாக்ட் ஆகி கொஞ்சம் டீப்பாக போனோம் அப்படின்னா, அந்த கொரோனல் மார்ஜைசேஷன்லேருந்து வரக்கூடியது என்னது, எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ்களை பெற்று வர்றதுனால நம்முடைய பூமியில் அட்மாஸ்பியரில் முக்கியமான 2 கேஸஸ் இருக்குது. ஒன்று நைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். அப்போ நைட்ரஜனில் பட்டு ஒரு கலரையும் ஆக்சிஜனில் பட்டு ஒரு கலரையும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜனில் பட்டுச்சு அப்படின்னா எடுத்தோடனே ப்ளூ கலரை உண்டாகும். அப்போ அது என்னாகும் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் அதுக்கப்புறம் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், ஏன்னா நைட்ரஜன் தான் அதிகப்படியான வாயு நம்மளுடைய அட்மாஸ்பியரில் 78% அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் பட்டோன்னே அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கொரோனல் மார்ஜைசேஷன் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா க்ரீன் கலரில் தோற்றுவிக்கும். அதே மாதிரி கீழேயும் சவுத் போல்லையும் தோற்றுவிக்கும். அப்போ அந்த நார்த் போலில் தோற்றுவிக்கிற அந்த ஒளி உமிழ்வு, அந்த ஒளி நடனத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வட துருவத்தில் எழுப்பக்கூடிய அந்த ஒளி நடனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரோரா போரியாலிஸ். அதுவே சவுத்தில் இப்போ இதே இங்கே வந்து என்ன ஆகுது, மறுபடியும் ரீடைரக்ட் ஆகி இங்கேயும் ஒரு ஒளியை கொடுக்குதே சவுத் போல்லையும். அப்போ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரோரா ஆஸ்ட்ராலிஸ் என்று அழைப்பார்கள். ஆக இதுதான் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர். அப்போ ஆக்சிஜனில் பட்டு அது என்னவா மாறும், க்ரீன் கலரில் மாறும். இப்போ க்ரீன் கலர், அந்த பக்கம் ப்ளூ, ரெட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோன்றும். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர், க்ரீன், இந்த ப்ளூ கலர், க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் எதனால் வருது அப்படின்னா ஆக்சிஜனால் வரக்கூடியது. இந்த ப்ளூ கலர், இந்த ரெட் கலர் அப்படிங்கிறதெல்லாம் எதனால் வருது, நைட்ரஜனால் வரக்கூடியது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நார்தன் ஸ்பியரில் இப்போ நம்மளுடைய பூமியிலேருந்து அதை நம்மளுடைய இந்தியாவிலேருந்து அதை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கடகரைக்கு கீழே இருக்கும் அந்த டைமில், அதாவது கடகரைக்கு பக்கத்தில் இருக்கும், பூமத்திரைக்கு மேலே. அது வந்து போலார் ரீஜனில் மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அந்த ரீஜன் கண்ட்ரீஸ்க்கு போனோம்னா அதை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஃபைன். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அது எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன் ஆஃப் த பிரின்சிபல். ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன ஆகுது, அஃபெக்ட் பண்ணி தனியாக போயிட்டு என்ன பண்ணுது, மறுபடியும் ரீடைரக்ட் ஆகுது. அதான் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், பார்ட்டிகல்ஸ் ஆர் ரீடைரக்டட் டுவர்ட்ஸ் த போல்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா? நார்த் போல்லையும் வரும், சவுத் போல்லையும் வரும். நார்த் போலில் வரக்கூடிய அந்த ஒளி உமிழ்வு தான் என்ன சொல்கிறாங்க, அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்கிறோம். சவுத் போலில் வரக்கூடியதான் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட்? ஸோ கலர்ஸ் எப்படி வருது அப்படின்னா, அந்த நைட்ரஜனில் பட்டு என்ன ஆகுது, ப்ளூவாக ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் அது ரெட் கலராக சேஞ்ச் ஆகும்.
சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். எதனால் அப்படின்னு சொல்லலாம், ஏன் நைட்ரஜன் ஆக்சிஜனை மட்டும் சொல்கிறோம்? அட்மாஸ்பியரில் அதிகப்படியாக இருக்கக்கூடியது 78% நைட்ரஜன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 21%. ஏன்னா அதிகப்படியான வாயுக்கள் இது. அதனால தான் அதில் பட்டு என்ன ஆகுது, கலர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுதான் வந்து அரோரா போரியாலிஸ். கூடுதல் தகவல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த பின்னாடி போயிட்டு அது எப்படி வந்து ரீடைரக்ட் ஆகுது அப்படின்றது கூட ஒரு டயக்ராம் போடலாம். இப்போ இங்கிட்டு போய் இதில் பட்ட உடனே மறுபடியும் ரீடைரக்ட் ஆகுது இல்லை, அப்போது அதுதான் வந்து இந்த இடத்துல இப்போ இது போயிட்டு ரீடைரக்ட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான் ஹிட் த ஹேர் மாலிகுல்ஸ். இதுதான் அந்த ஹேர் மாலிகுல்ஸில் பட்ட உடனே என்ன கலரில் சேஞ்ச் ஆகுது, கிரீன் கலர் அந்த மாதிரி ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுதா, அதுக்கு தான் அந்த டயக்ராம் கொடுத்துரும். சரிங்களா? மேக்னெட்டோஸ்பியர்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் மேக்னெட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர்? அரோரா போரியாலிஸ். ரொம்ப சிம்பிள். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இது கருதப்படுது. தென் இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எவ்ரி நைட், ஒவ்வொரு நைட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிகழ்வு தோன்றும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இரவுமே ஓகேங்களா, பகல்லையுமே அது தோன்றும். ஆக்சுவலி இப்போ பார்த்தோன்னா எவ்ரி நைட் அண்ட் டேன்னு தான் சொல்லணும். பட் பார்க்கக்கூடியது நைட்டில் தான் தெளிவாக பார்க்க முடியும். அதனால தான் எவ்ரி நைட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ டேலையும் தெரியும். ஸோ டேயில் தெரியும் போது அது சூரிய ஒளினால் மறைக்கப்பட்டு அவ்வளோவா தெரியாது. ஆனால் நைட்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும். அடுத்து பார்த்தோன்னா மோஸ்ட் அரோரா, எப்பொழுதும் அந்த அரோரான்றது அதிகப்படியாக வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்டோபர் 17, 2017 அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. 2017 ஆண்டு அக்டோபர் 17 வந்து அதிகப்படியான அந்த அரோரா அப்படிங்கிறது வெளிப்பட்டது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வெரி ஸ்ட்ராங் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், ரொம்ப அதிகம், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ பூமியை தாக்குச்சு அப்படின்னா பூமியோடைய அந்த அதாவது அந்த மின்னணு அப்படின்னு சொல்கிறத விட மின்னணுவியல் உற்பத்தி அது எல்லாமே பாதிக்கும். ரொம்ப சொல்லலாம், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்படையும் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது அது. அந்த மாதிரிலாம் நகர்ந்துருக்கு. என்னென்னா 1859 ரொம்ப ஸ்ட்ராங்கான கொரோனல் மாஸ் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? சூரியன்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த சூரிய துகள்களின் வெடிப்பை தான் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது 1859 பூமியை ரொம்ப ஸ்ட்ராங்காக தாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மின் சாதனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் டேமேஜ் ஆச்சு. எஸ்பெஷலி பார்த்தோன்னா அந்த 1859ன்றது ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த இடத்துல அந்தளவுக்கு மின்னணு உற்பத்தி சாதனங்கள் இல்லை. இருந்தாலும் அப்போ இருந்தக்கூடிய அந்த தந்தி, சரிங்களா, டெலகிராம் அப்படின்னு சொல்கிறோமே, அதெல்லாம் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 அதே மாதிரி கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் வந்து எர்த்தை வந்து அந்த என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 1 வீக் முன்ன பின்ன போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் 2014 வந்துச்சு. பட் பூமியே அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். ரீசெண்டாக எப்பயாவது மாஸ் எஜெக்ஷன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா ரீசெண்ட்லி ஜனவரி 19, 2022 இப்போ 2022 வந்திருக்கு. அப்போ ஜனவரி 29 ஆரம்பிச்சு அப் டு February 3 வந்து நம்முடைய எர்த்தை தாக்கியிருக்கு. சரிங்களா? எர்த்தை தாக்கும்போது முக்கியமாக இதன் மூலமாக பாதிப்படைஞ்ச கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பெஷலி ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சுன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய வானொலி அலைகள் அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுச்சு. ஸோ எல்லாமே ரேடியோஸ் ஸ்டேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இப்போ ரீசெண்ட்லி அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ இதுதான் வந்து அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ 6 மார்க்கு இந்த அளவுக்கு நம்ம எழுதி கொண்டாலே போதுமானது. ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.